பேட்டர்ன் பிரேக்கிங் சீரியஸுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நான் இன்னைக்கு எடுத்திருக்க பேட்டர்ன் ஓவர் எக்ஸ்பிளைனிங் யுவர் செல்ஃப். ஸோ இந்த பேட்டர்னை பற்றி நான் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்னுடைய குரூப்பில் உள்ள சிஸ்டர்ஸ் வந்து அவங்களாவே கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு இந்த பேட்டர்ன் இருக்கு அப்படின்றத என்னுடைய பேட்டர்ன் பிரேக்கிங் செஷன் அவங்க அட்டன் பண்ண எனக்குள்ள இப்படி ஒரு திங்ஸ் இருக்கு, இப்படி ஒரு பிஹேவியர் இருக்குங்க சிஸ்டர், இது ஒரு பேட்டனா அப்படின்னு அவங்க என்கிட்ட கேட்குற அளவுக்கு அவங்களுடைய பேட்டன்ஸை ரெகக்னைஸ் பண்ற அளவுக்கு அவங்கள புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த தலைப்பு அவங்க என்கிட்ட கேட்டதுதான், ஓவர் எக்ஸ்பிளைனிங் யுவர் செல்ஃப். ஒருத்தவங்க என்கிட்ட யாராச்சும் ஏதாச்சும் கேட்டாங்க அப்படின்னாக்கா நான் கடன்னு எல்லாத்தையும் ஒப்பிச்சிடுறேன். அவங்க கேட்டது கேட்காது போனது வந்தது அப்படின்னு ஒரு பெரிய கதை, லாங் பேராகிராஃபா நான் சொல்றேன். எனக்கு அது வந்து சில நேரம் வந்து எனக்கு சொல்லக்கூடாது, நான் அமைதியாகணும்னு தோணுது. பட் ஆனா என்னால அமைதியாக முடியல. திரும்பவும் அதே மாதிரி நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இதை நான் எப்படி தாண்டி வர்றது சிஸ்டர், இது ஒரு பேட்டர்னான்னு முதல்ல எனக்கு சொல்லுங்க அப்படின்னு அவங்க என்ன கேட்டாங்க. ஸோ உண்மையிலே இது ஒரு பேட்டர்ன் தான். ஸோ அந்த பேட்டர்னை இன்னைக்கு, அந்த பேட்டர்ன் நமக்குள்ள எப்படி உருவாகுது, அதை எப்படி நம்ம பாதிக்கப்படுறோம், அதுலேருந்து எப்படி வெளியில வரலாம் அப்படின்னு இந்த பேட்டர்ன்ல நாம பார்க்கலாம். ஸோ இந்த பேட்டர்ன் அப்படின்றது நிறைய பேர் ரியலைஸே பண்ணிருக்க மாட்டாங்க. ஓவர் எக்ஸ்பிளைனிங் யுவர் செல்ஃப். அதாவது இது யாருக்கான பேட்டர்ன் அப்படின்னா, ஒரு நோ சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு அத்தனை காரணங்களை அடுக்குவாங்க. இது அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்னா அந்த தேவைய அந்த அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. இது சரியா, இப்படி நம்ம நடக்கலாமா, இதை ஏத்துக்கலாமா, இதை பண்ணலாமா அப்படின்னு அவங்களுடைய ஒரு முடிவுகளையும் அந்த தேவைகளையும் ஓவரா ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. அவங்கள மத்தவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டா என்ன பண்றது அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம பேசி முடிச்சதுக்கு அப்புறமேலுக்கு அந்த பேசின கான்வர்சேஷன் எல்லாத்தையும் திரும்ப ரெக்கார்டு மாதிரி ஓட்டி பார்ப்பாங்க. ஸோ நான் இதெல்லாம் இன்னமும் இதை அதிகமா பேசிட்டணும் நானு அப்படின்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஃபெமிலியரா இருந்துச்சு அப்படின்னா இந்த எபிசோட் உங்களுக்கானது. ஸோ இந்த பேட்டர்ன் நமக்குள்ள எப்படி உருவாகுது? இந்த ஓவர் எக்ஸ்பிளைனிங் அப்படின்றது நமக்குள்ள ஒரு பழக்கமா வரலைங்க. இது ஒரு சர்வைவல் ஸ்ட்ராட்டஜி. சின்ன வயசுல நம்ம சர்வைவல் பண்றதுக்காக நம்ம கையில் எடுத்த ஸ்ட்ராட்டஜில இந்த ஓவர் எக்ஸ்பிளைனிங் யுவர் செல்ஃப் ஒன்று. அதுவும் எஸ்பெஷலி நார்சிஸ்டிக் அன்சேஃப் என்வரான்மெண்ட்டு இல்லை வந்து எமோஷனலா அன்அவைலபிள் என்வரான்மெண்ட்ல நாம இருந்திருந்தோம் அப்படின்னா நாம நம்மளை யாரும் ஈஸியா நம்பியிருக்க மாட்டாங்க, புரிஞ்சிருக்க மாட்டாங்க, நம்மளை அவ்வளோ சீக்கிரம் யாரும் ஏத்திருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஸ்கேப் கோட். அதனால நம்மளை யாரும் நம்ப மாட்டாங்க, புரிஞ்சுக்க மாட்டாங்க, ஏத்துக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம கையில் எடுத்த ஸ்ட்ராட்டஜி தான் ஓவர் எக்ஸ்பிளைனிங். ஸோ நம்ம இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாக்க நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு, அவங்க நம்மளை ஏத்துப்பாங்களோ, புரிஞ்சுப்பாங்களோ, நம்மளை அக்செப்ட் பண்ணிப்பாங்களோ அப்படின்னு. ஸோ இது எப்படி உருவாகுது அப்படின்னாக்க, நம்ம எப்ப பாரு தப்பாவே புரிஞ்சுக்கப்பட்டிருப்போம். நம்ம இதெல்லாம் அனுபவிச்சிருப்போம். எதெல்லாம் அப்படின்னாக்க, நம்ம வார்த்தைகளை திருப்பி நம்மளை அடிச்சிருப்பாங்க. நம்மளோட நோக்கம் ஒன்னா இருக்கும், ஆனா அந்த நோக்கம் அங்க கேள்வி கேட்கப்பட்டிருக்கும். நம்ம ஒண்ணுமே பண்ணியிருக்க மாட்டோம், ஆனா அதுக்கு நாம குறை சொல்லப்பட்டிருப்போம். ஸோ இதெல்லாம் என்ன நினைச்சிருப்போம், நாம கொஞ்சம் அதிகமா எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னாக்க அவங்க என்ன கரெக்டா புரிஞ்சுப்பாங்க. இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கவே இல்லை, ஒருத்தவங்க உங்களை தப்பா தான் புரிஞ்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அது பத்தாது. அது நமக்கு அப்ப புரியல, புரிஞ்சிருக்காது. இப்ப நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஸோ ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னா, நாம நம்மளை காப்பாத்திக்க முயற்சி பண்ணிருப்போம். நம்மளை டிஃபெண்ட் பண்ணாங்க யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. அதனால நாம நம்மளை காப்பாத்திக்க இந்த சர்வைவல் ஸ்ட்ராட்டஜியை கையில எடுத்திருப்போம். சில சுச்சுவேஷன் வந்து இன்ட்ராகேஷன், அதாவது விசாரணையா மாறி இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம சில கேள்விகள்லாம் கேட்டிருப்பாங்க நம்மளை. இதை ஏன் பண்ண, நீ என்ன சொல்ல வர, எனக்கு புரியுற மாதிரி சொல்லு அப்படின்னு நமக்கு ஆர்டர் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த நேரத்துல நாம சொல்ற பதில் போதுமானதா இல்லை அப்படின்னா நாம கிரிட்டிசிசத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும், அவங்களுடைய கோபத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இல்லை நம்ம சொல்றதை அவங்க நம்பாம போயிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்க நம்மகிட்ட பேசாம போய் நமக்கு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க நம்ம மேல இருக்கிற லவ் அவங்க வித்ரா பண்ணிடுவாங்க.
ஸோ இதனால நம்ம மைண்ட் என்ன அடாப்ட் பண்ணிக்கும், நம்ம கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா நம்ம சேஃபா இருப்போம் அப்படின்னு இந்த காரணத்தால இந்த காரணத்தினால நம்ம ஓவர் எக்ஸ்பிளைனிங் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். ஸோ அடுத்து நம்ம பவுண்டரிஸ் அங்க யாரும் மதிச்சிருக்கவே மாட்டாங்க. நம்ம நோ சொன்னோம் அப்படின்னா அது நோவாவே அவங்க காதுல விழாது அவங்களுக்கு. நம்ம என்ன பண்ணணும், நம்ம நோ சொல்லலாமா அப்படின்னு நம்மள நாமளே முதல்ல ஜஸ்டிஃபை பண்ணிக்கணும். நாம கன்வின்ஸ் பண்ணணும். அவங்கள நம்ம கன்வின்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய காரணங்களை நாம சொல்லி புரிய வைக்க வேண்டியது அங்க இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணாலும் நம்மளுடைய நோ அங்க அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. இது 3வது காரணம். நாம என்ன பண்ணாலும் நம்மள ஒரு குற்ற உணர்வோட ஃபீல் பண்ண வச்சிருப்பாங்க. நம்மளோட சின்ன சின்ன கேள்விகள் கூட நம்மள வந்து சாய்ஸஸ் கூட நம்மள கேள்வி கேட்க கூட ஒன்னா மாறி இருக்கும். ஸோ நான் சொல்றேனே, நான் ஏதாவது சாப்பிட்டேன்னா, ஏன் கையில அதிகமா அள்ளி சாப்பிட்டேன்னா ஏன் அதிகமா அள்ளி சாப்பிடுறேன், கம்மியா சாப்பிட்டேன்னா இவ்வளவுதான் சாப்பிடுவியா, பொறுமையா சாப்பிட்டேன்னா வேகமா சாப்பிட தெரியாதா, வேகமா சாப்பிட்டேன் அப்படின்னாக்க ஏன் பொறுமையெல்லாம் உனக்கு சாப்பிட தெரியாதா. நான் எந்த பக்கமும் மத்தளத்துக்கு எல்லா பக்கமும் அடின்ற மாதிரி நான் வாங்கியிருக்கேங்க. உண்மையில இப்ப யோசிச்சு பார்த்தா நான் அதெல்லாம் எப்படி சர்வைவ் பண்ணி வந்திருக்கேன். என்ன நானே கவித்தான காவரை தூக்கி விட்டுக்கணும். நானு அந்த இடத்துல என்ன சர்வைவ் பண்ணி இவ்வளவு தூரம் நான் வந்ததுக்கு உண்மையா அதாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் நான் இருந்தேன் நானு. ஸோ ஆனா அதெல்லாம் சர்வைவ் பண்ணி வந்திருக்கேன்னு நினைக்கும் போது உண்மையிலே எனக்கு பெருமையா இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல நம்மள குற்ற உணர்வு அடைய வைக்கிற சுச்சுவேஷன்ல நம்மள வளர்த்து வந்திருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நாம அதிகமா இந்த இடத்துல கண்டிப்பா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாதான் அவங்க நம்மளை ஏத்துப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம தேவைகள் அப்படின்றது முக்கியம் கிடையாது. ஆனா அவங்க நம்மள சரியா ஏத்துக்கணும், புரிஞ்சுக்கணும், வச்சுக்கணும் அப்படின்னு நாம நினைப்போம். ஸோ இந்த இடத்துல உண்மை என்ன அப்படின்னா, நீங்க டூ மச் எல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க நீங்க போதுமானவங்க அப்படின்ற உண்மைய உணரப்படாத இடத்துல நீங்க இருந்திருக்கீங்க. அதான் காரணம் இங்க. ஸோ இந்த ஓவர் எக்ஸ்பிளைனிங் யுவர் செல்ஃப் அப்படின்ற பேட்டனுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னா, உங்களை எப்பவும் தவறா புரிஞ்சிருப்பாங்க. நீங்க உங்களை காப்பாத்துறதுக்காக இந்த சர்வைவல் ஸ்ட்ராட்டஜி கையில எடுத்திருப்பீங்க. உங்களுடைய பவுண்டரிஸ் அங்க மதிக்கப்பட்டிருக்காது. நீங்க எப்பவுமே உங்களை பத்தி பேசணும் அப்படின்னால நீங்க ஒரு குற்ற உணர்வு அடைஞ்சிருப்பீங்க. இந்த காரணங்களால தான் இந்த ஓவர் எக்ஸ்பிளைனிங் யுவர் செல்ஃப் அப்படின்ற இந்த பேட்டர்ன் உருவாகி இருக்கும். இதனால எப்படிலாம் நீங்க பாதிக்கப்படுவீங்க? இது அங்க பாஸ்ட்ல விட்டு வந்துறது கிடையாது. இது உங்க ப்ரெசன்ட் லைஃப் வரைக்கும் ஃபாலோ பண்ணி வந்திருக்கும் உங்களை. ஆனா இது உங்களுக்கு தெரியாது, நீங்க நோட் பண்ணிருக்கவே மாட்டீங்க. ஸோ இது எப்படி உங்களை பாதிக்கும் அப்படின்னாக்க, நீங்க கம்யூனிகேட் பண்றதுக்கே பதட்டப்படுவீங்க. உங்களை பத்தி ஏதாவது சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு பதட்டம் வரும். உங்களுடைய தேவைகளை வெளிப்படுத்தணும் அப்படின்னா பதட்டப்படுவீங்க. ஸோ நம்ம பர்ஃபெக்டா சொல்லணும், நம்ம எதை பேசினாலும் பர்ஃபெக்டா பேசணுன்ற ஒரு கட்டாயத்துல இருப்பீங்க. அவங்க நம்மளை தப்பா புரிஞ்சுக்கிட்டா என்ன பண்றதுன்ற பயத்திலையும் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு கம்யூனிகேஷன் அப்படின்ற ஸ்கில் இங்க பாதிக்கப்படும். நீங்க இன்னும் 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 மேல அதிகமா அடுக்கிட்டே போவீங்க. ஆனா அது எதுவுமே அவங்களை போய் சேராது. ஏன்னா உங்க பயம்தான் இது எல்லாத்தையுமே தடுத்து வச்சிருக்கும். இது முதல் பாதிப்பு. 2வது பாதிப்பு, உங்க பவுண்டரிஸ உங்களால செட் பண்றதுக்கு முடியாது. நீங்க என்னால முடியாது அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்றத நிறுத்திட்டு, இல்ல என்னால முடியாது ஏன்னா அப்படின்னு ஆரம்பிச்சு கதையை இழுப்பீங்க. மன்னிச்சுக்கோங்க, சாரி, அப்படி என்னால முடியாது அப்படி ஒரே வார்த்தை சொல்லிட்டு போக முடியாது உங்களால. அந்த பவுண்டரிஸ் உங்களால செட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அந்த உங்க பவுண்டரிஸை நீங்களே அங்க நெகோஷியபிளா ஆக்கிப்பீங்க. இப்ப என்னால முடியாது, அப்புறம் வேணா பார்க்கவா, அப்புறம் வேணா செஞ்சு தரவா. ஸோ இப்ப நோன்னு சொல்றதுக்கு நீங்க அடுத்து எக்ஸ்கியூஸ் கேட்பீங்க. ஸோ இது 2வது பாதிப்பு. 3வது பாதிப்பு என்ன அப்படின்னா, உங்களை சுத்தி உள்ளவங்க உங்களை அட்வான்டேஜா எடுத்துப்பாங்க. நீங்க ஓவர் எக்ஸ்பிளைனிங் பண்றீங்க அப்படின்னா உங்களை அட்வான்டேஜா எடுத்துப்பாங்க. நீங்க ஏன் ஓவர் எக்ஸ்பிளைன் பண்றீங்க? நம்ம ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ணாக்கா அவங்களோட அப்ரூவல் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு. கிடைச்சிருக்கா இது வரைக்கும்? யோசிச்சு பாருங்க. எந்த இடத்துல நீங்க உங்களை ஓவர் எக்ஸ்பிளைனிங் பண்றீங்களோ அந்த இடத்துல அப்ரூவல் கிடைச்சிருக்கா? கண்டிப்பா கிடைச்சிருக்காது. அவங்க புரிஞ்சுக்கிட்டான்னு வார்த்தையால வேணா சொல்லியிருக்கலாம். ஆனா அவங்க உண்மையிலே புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்றதுக்கு அங்க எவிடன்ஸ் கிடையாது.
ஸோ இந்த இடத்துல என்னுடைய சம்பவத்தை நான் ஒண்ணு சொல்லணும் அப்படின்னாக்க, நான் இந்த ஆன்லைன்ல பேசணும்னு வந்த இந்த முடிவை தப்புன்னு சொல்லி எல்லாருமே எல்லா பக்கத்துல இருந்துமே என் மேல என்ன தாக்குனாங்க. ஆனா நான் யாருக்கிட்டுமே எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கல. நான் அமைதியா மௌனமா நின்னு எனக்கு அந்த இடத்துல அழுக வந்துச்சு. என்னால விளக்கம் கொடுக்க முடியலையே. ஆனா நான் கொடுக்க விரும்பல. அமைதியா நின்னு அழுதேன். ஏன்னா அந்த இடத்துல அங்க விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு தோணுச்சு. ஸோ என்ன அட்வான்டேஜா எடுத்துக்கிறவங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்க வேண்டியது இல்லை அப்படின்னு கட் பண்ணேன். அது ஒரு சம்பவம் இங்க. ஸோ நம்மளை அட்வான்டேஜா எடுத்துக்கிறவங்களை தான் நாம அட்ராக்ட் பண்ணுவோம் இந்த பிஹேவியர் மூலியமா. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளோட லிமிட்ஸை புஷ் பண்ணுவாங்க, நம்மளுடைய தேர்வுகளை நம்மளை கேள்வி கேட்க வைப்பாங்க. நாம எப்ப பாரு ஒருவித ஒருவித காரணமோ முடிவோ இல்லாத ஒரு லூப்குள்ள நாம சுத்திக்கிட்டே இருப்போம். புரியுதுங்களா? இது 3வது பாதிப்பு. 4வது பாதிப்பு, நம்ம எமோஷனலா ட்ரைன் ஆகும். இதுதான் முக்கியமான பாதிப்புங்க. ஏன்னாக்க நம்ம ஓவர் எக்ஸ்பிளைனிங் பண்றதுனால நமக்குள்ள இருக்கிற எல்லா எனர்ஜியுமே வெளியில கொட்டிடுறோம். ஸோ அந்த இடத்துல நம்ம ஆட்டோமேட்டிக்கா ட்ரைன் ஆகத்தான் செய்வோம். நமக்குள்ள இருக்கிற எல்லாமே வெளியில போகும்போது நம்மளோட எனர்ஜியும் சேர்ந்து வெளியில போகும். ஸோ அந்த கான்வர்சேஷனுக்கு அப்புறமேலுக்கா நம்ம எக்ஸாஸ்ட் ஆன மாதிரி ஃபீல், சோர்வடைவோம், ட்ரெயின் ஆகும். நமக்குள்ள எல்லாமே வடிஞ்ச மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். நம்ம மென்டலா நம்ம பேசுறத திரும்ப திரும்ப ரீப்ளே பண்ணிட்டே இருப்போம். ஸோ இது 4வது பாதிப்பு. 5வது பாதிப்பு, நீங்க உங்களுடைய உண்மை தன்மையிலிருந்து உங்களை நீங்க விலக்கிப்பீங்க. அந்த கனெக்ஷனை லூஸ் பண்ணிடுவீங்க. உங்களுக்குமா அந்த கனெக்ஷனை லூஸ் பண்ணிடுவீங்க. நீங்க டூ மச்சா எக்ஸ்பிளைன் பண்றதுல ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்க உண்மைகளை அங்க அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா அப்பதான் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்கன்ற அந்த நினைப்பு உங்ககிட்ட பலமா இருக்கும். ஏன்னா உங்களை அக்செப்ட் பண்றதுக்கு அவங்க யாருங்க? நீங்க சொல்ல வந்த விஷயத்த தெளிவா சொல்லிட்டு நீங்க எட்ட வந்துட்டாலே போதுமே. ஓகே. ஸோ இந்த மாதிரியான காரணங்கள், அதாவது பாதிப்புகள், நீங்க கம்யூனிகேட் பண்ண பதட்டப்படுவீங்க, கம்யூனிகேஷன் ஸ்கில் உங்கள்கிட்ட சரிவர இருக்காது. அடுத்து உங்களுடைய பவுண்டரிஸ் செட் பண்றது ரொம்ப கஷ்டப்படுவீங்க. உங்களை மக்கள் அட்வான்டேஜா எடுத்துப்பாங்க, எமோஷனலா ட்ரைன் ஆவீங்க. நீங்க உங்களுடைய உண்மை தன்மையிலிருந்து உங்களை நீங்க கட் பண்ணிப்பீங்க. இதுதாங்க உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள். இதனால வரக்கூடிய பயம் என்ன அப்படின்னா, நான் ஒருவேளை எக்ஸ்பிளைன் பண்ணாம போயிட்டேன் அப்படின்னா அவங்க என்னை ஏத்துக்காம போயிட்டா என்ன பண்றது? நான் நோ சொன்னது ஏன் எனக்கு போதுமானதா தோணல. நோ சொல்லிட்டு நான் எட்ட வந்திருக்கலாமே. நான் ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கிறேன்? விடை தெரியாத கேள்விகள் உங்களுக்குள்ள சுத்தம். அதுக்கு பதிலே கிடைக்காது. பதிலே தெரியாம அப்படியே தூக்கி ஓரம் வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போவீங்க. அடுத்தவங்கள்ட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ண போயிடுவீங்க. ஸோ இப்போ நீங்க தெரிஞ்சுக்கோங்க, ஓவர் எக்ஸ்பிளைனிங் யுவர் செல்ஃப் அப்படின்றது ஒரு பிஹேவியர், ஒரு நேச்சுரல் பிஹேவியர் கிடையாது, அடாப்ட் பண்ணப்பட்ட பேட்டர்ன் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து இதை எப்படி ஹீல் பண்ணலாம்? ஓவர் எக்ஸ்பிளைனிங் ஹீல் பண்றது நீங்க வாயை மூடுறதுனாலயோ இல்ல எட்ட வந்துடுறதுனாலயோ கண்டிப்பா ஹீல் பண்ணவே முடியாது. என்னடா இவ ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாதுன்னு சொல்றா, வாயை மூடக்கூடாதுன்னு சொல்றா, எட்ட வரக்கூடாதுன்னு சொல்றா, அப்புறம் எப்படி இதை ஹீல் பண்றது? கேள்வி வருதுங்களா? ஸோ உண்மை என்ன அப்படின்னா, உங்க வாய்ஸ் போதுமானது அப்படின்றத நீங்க நம்பணும். சிம்பிளா நீங்க என்ன சொல்ல வந்துட்டீங்களோ சொல்லிட்டு எட்ட வந்துடணும். முதல்ல அங்கேருந்து வரக்கூடிய கேள்வியை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அந்த கேள்விக்கு பதில் கொடுங்க. வேணான்னு சொல்லல, பதிலோட நிறுத்திக்கோங்க. அடுத்த வார்த்தை பேசாதீங்க. இங்க ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க. அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்களா, முடிஞ்சிச்சு. அடுத்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கொடுக்காதீங்க. நோ சொல்லணும்னு தோணுதா, நோ, அதோட முடிஞ்சிருச்சு. எந்த எக்ஸ்பிளனேஷனும் தேவையில்லை. ஸோ இந்த ஹீலிங்கை எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னாக்க, சின்ன சின்ன ரெஸ்பான்ஸ் நீங்க கொடுக்க ஆரம்பிங்க. உங்களை நீங்க பழக்கப்படுத்துங்க. முதல்ல வளவளன்னு பேசுறதை விட கேள்விக்கு என்ன பதிலோ அதோட நிறுத்திக்கோங்க. தப்பே கிடையாது. ஃபர்ஸ்ட் குற்ற உணர்வா தான் இருக்கும். அவங்க நம்மளை தப்பா புரிஞ்சுக்கிட்டா, நம்ம சரியான பதில் சொல்லலைன்னா அவங்க அதை எப்படி எடுத்துப்பாங்க, நம்மளை இப்படி நினைச்சுப்பாங்களா, எல்லாம் வரத்தான் செய்யும். அவங்க என்ன வேணாலும் நினைச்சிட்டு போட்டோம்.
உண்மைதான், என்ன வேணாலும் நினைச்சிட்டு போட்டோம். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றத பாக்கிறதுக்கு அது அவங்க மனசு என்ன கண்ணாடியா? நீங்க என்ன தெளிவா பார்க்க முடியும்? இல்ல அவங்க மனசுக்குள்ள பூந்துதான் உங்களை பத்தி அவங்க சரியா பார்த்திருக்காங்கன்னு நீங்க புரிஞ்சுக்க முடியுமா? அதனால எந்த அவசியமும் இல்லாம ஷார்ட் ரெஸ்பான்ஸ் நீங்க கொடுத்தா போதும். இப்போ உங்களால ஒரு ஃபோன் கால் அட்டன் பண்ண முடியல. சாரி எனக்கு வேலை இருக்கு. முடிஞ்சு போச்சு. இல்ல எனக்கு அந்த வேலை இருந்து அப்படி இருந்து இப்படி இருந்து தப்பா எடுத்துக்காதனால தான் இதெல்லாம் தேவையா இங்க? வேண்டவே வேண்டாம். விட்டுருங்க. அதே மாதிரி எனக்கு இது சரியா படல. முடிஞ்சு போச்சு. எனக்கு இது ஏன் சரியா படலைன்னா, நீ அப்படி எதுவும் எடுத்துக்காத, இப்படி எதுவும் எடுத்துக்காத. இதெல்லாம் எதுக்குங்க? எனக்கு சரியா படலைன்னா சரியா தான் படல. அதுக்கு வேற அர்த்தமே கிடையாது. எனக்கு நான் இத முடிவு பண்ணவே இல்ல. நான் அப்புறம் முடிவு பண்ணி சொல்லட்டுமா? இல்ல அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வரட்டுமா? வேண்டவே வேண்டாம். நீங்க என்ன முடிவு பண்ணவே இல்ல. முடிவு பண்ணிட்டு பேசிக்கலாம். முடிச்சுட்டு வந்துருங்க. சோ இதெல்லாம் உடனே வராது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். இந்த சைலன்ஸ் நீங்க முடிக்கிற இந்த சைலன்ஸ் அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா தான் ஃபீல் ஆகும். விட்டுருங்க. அவங்களுக்கும் அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். உங்களுக்கும் அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். இந்த அன்கம்ஃபர்டபுள் தான் உங்களுக்கு கம்ஃபர்ட்டா மாறும். அவங்களுக்கு பதிலா மாறும். இந்த அன்கம்ஃபர்டபுள் பயந்துகிட்டு நீங்க திரும்ப அந்த ஓவர் எக்ஸ்பிளைனிங் கையில எடுத்தீங்க அப்படின்னா நீங்களா இருக்கவே மாட்டீங்க. சோ முதல் ஹீலிங் ஸ்டெப் நீங்க சின்ன சின்ன ரெஸ்பான்ஸ கொடுத்துட்டு நிறுத்திடுங்க. ரெண்டாவது, இந்த எக்ஸ்பிளைன் பண்ணணும்ன்ற ஒரு உந்துதல் அங்க வருது பாத்தீங்களா? வரத்தான் செய்யும். அதை கண்டுபிடிச்சு நீங்க நிறுத்தணும். அது உங்க கையில தான் இருக்குது. சோ அந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குதா? உங்க உந்துதலுக்காக யோசிக்காதீங்க. உண்மையிலேயே அந்த சுச்சுவேஷனுக்கு அந்த ஓவர் எக்ஸ்பிளைனிங் தேவையா? யோசிச்சு பாருங்க. ஏங்க, பேசி முடிச்சுட்டு வளன்னு பேசி முடிச்சுட்டு நாம ஏன் பேசணும்னு யோசிக்கிறத விட பேசுறதுக்கு முன்னாடியே இங்க இது தேவையா யோசிக்கல, தப்பே இல்ல. அதை ஏன் தப்புன்னு நினைக்கிறீங்க நீங்க? சோ நிறுத்திட்டு கேளுங்க. இந்த இடத்துல நான் உண்மையிலே எக்ஸ்பிளைன் பண்றது என்ன நான் ஷேர் பண்ண நினைக்கிறேனா, இல்ல அவங்களுடைய அப்ரூவல் வேணும்னு நினைக்கிறேனா? சோ இந்த அவேர்னஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்ற அந்த உந்துதல் உங்களால் நிறுத்த முடியும். சோ பேசிட்டு ஏன்டா பேசணும், அதிகமா பேசணுமா, அவங்க நம்ம பேசணும் தப்பா எடுத்துப்பாங்களா, இப்படிலாம் நீங்க ஓவர் திங்க் பண்றதை விட பேசுறதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல இந்த எக்ஸ்பிளனேஷன் தேவையா அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா இந்த பேட்டர்ன்ல இருந்து உங்களால வெளியில வர முடியும். மூணாவது, நீங்க உங்களை நம்புங்க. உங்க பதில நீங்க நம்பாததுனால தானே நீங்க அடுத்த வார்த்தைக்கு ஓவர் எக்ஸ்பிளைனுக்கு போறீங்க. நீங்க உங்களை நம்புங்க. நான் சொன்ன பதில் கரெக்ட் தான். இதை புரிஞ்சுக்கிறதும் அவங்க விருப்பம். அவங்கள புரிய வச்ச போய் உங்களுக்கு என்ன மெடலா கிடைக்க போகுது? உங்க முடிவுகளை அவங்களுக்கு எடுத்து சொல்லி அவங்க புரிஞ்சுக்கணும்னு அவசியம் ஏதாவது இருக்குதா? இல்லைங்க. யார்கிட்டயுமே இல்ல. நம்ம இந்த ட்ராப்ல தான் நம்ம விழறோமே. நம்மளை பத்தி அடுத்தவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். நம்ம அன்பை புரிய வைக்கணும். நம்மளுடைய உணர்வுகளை புரிய வைக்கணும். நம்மளுடைய எண்ணங்களை புரிய வைக்கணும். நம்மளோட செயல்களை புரிய வைக்கணும். சோ இதெல்லாம் அவங்கள்ட்ட சொல்லி புரிய வச்சாதான் நாம நம்மளை நம்பும். தேவையா? நாம நம்மளை நம்புறதுக்கு யாருடைய அனுமதி நமக்கு வேணும்? தேவையே கிடையாது. சோ நம்மளுடைய செல்ஃப் ட்ரஸ்ட திரும்ப கொண்டுட்டு வரணும். நாம நம்மளை நம்பணும். என்னுடைய முடிவுகள் வேலிடானது. நான் பர்மிஷன் இதை நான் சூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு எனக்கு நானே பர்மிஷன் கொடுத்துக்கிறதுக்கு எனக்கு என்ன அலோவ் பண்றதுக்கான உரிமை எனக்கு இருக்குது. நான் யாருடைய பர்மிஷனும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையிலே நீங்க வாழறதுக்கு யாருடைய பர்மிஷனுங்க உங்களுக்கு வேணும்? அந்த பர்மிஷன் நீங்க இது வரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை என்ன நீங்க வாழ ஆரம்பிக்கலன்னு அர்த்தம். நான் ஓப்பனா சொல்றேன். நீங்க வாழறதுக்கு இன்னொருத்தருடைய பர்மிஷனை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்னும் நீங்க உங்க வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கல. அடுத்தவங்க என்ன சொல்றாங்களோ அவங்களுக்கு ஒரு பொம்மையா தான் நீங்க ஆடிட்டு இருக்கீங்க. இதான் உண்மை. சோ உங்களை நீங்க நம்பும் போது அந்த இடத்துல அடுத்தவங்களை நீங்க கன்வின்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அடுத்த 4வது பாயிண்ட், உங்களை எல்லாரும் புரிஞ்சுக்கணும்ன்ற அவசியமே இல்லை. அதை முதல்ல ஒத்துக்கோங்க. எதுக்கு நீங்க உங்களை எல்லாத்தையும் புரிய வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க? ஏங்க, நான் ஓப்பனா சொல்றேன், உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க, உங்களை விட்டுட்டு போகணும், உங்களை மட்டம் தட்டணும்,
உங்களை வந்து கேவலப்படுத்தணும், உங்களை அசிங்கப்படுத்தணும், உங்களை கம்பேர் பண்ணி உங்களை வந்து சும்மாலா ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு எக்ஸ்பிளைன் கொடுத்தாலும் பத்தவே பத்தாது. ஸோ அதனால எல்லாரும் உங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்ற தேவை இல்லை அப்படின்றத நீங்க அக்செப்ட் பண்ணுங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம், எடுத்துக்கோங்க. நீங்க என்ன பண்ணணும், உங்களை யாரும் ஃபுல்லா புரிஞ்சுக்க தேவையில்லை, எல்லாரும் உங்களை விரும்பணுன்ற அவசியம் இல்லை, எல்லாருக்கிட்டையும் நீங்க அப்ரூவல் வாங்கணுன்ற அவசியம் இல்லை, இதுக்கான எந்த தேவையும் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய உண்மை அப்படின்றது மதிப்பு இழக்காது. நீங்க உண்மைத்தன்மையா இருக்கிறதுனால ஒருத்தவங்க டிஸ்டர்ப் ஆகுறாங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கானவங்க கிடையாது. உங்க உண்மைத்தன்மையை நீங்க இழந்தாதான் அவங்க உங்க கூட இருப்பாங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கானவங்க கிடையாது. ஒருத்தவங்க உங்களை ஒத்துக்கல, அக்ரி பண்ணல அப்படின்றதுக்காக உங்களுடைய உண்மைத்தன்மையில எந்த பாதிப்பும் வரவே வராது, புரிஞ்சுக்கோங்க. அடுத்து ரெகுலேட் த கில்ட். இந்த எக்ஸ்பிளைன் பண்ணாதனால ஒரு கில்ட் ஒண்ணு வரும். ஐயோ நம்ம ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ணலையே, அவங்க தப்பா புரிஞ்சுப்பாங்களே அப்படின்னு ஒரு குற்ற உணர்வு ஒண்ணு வரும். அந்த நேரத்துல புரிஞ்சுக்கோங்க, நீங்க தப்பானவங்களாம் கிடையவே கிடையாது. நீங்க புதுசா ஒரு விஷயத்த செய்யறீங்க. நீங்க என்ன சொல்லணும்னு நினைச்சீங்களோ அதை மட்டும் சொல்லிட்டு வந்துட்டே இருக்கீங்க. ஸோ இத்தனை நாளா ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தீங்க. அந்த ஓவர் எக்ஸ்பிளைன் அப்படின்னு அந்த பேட்டர்னை உடைக்கிறீங்க. அதனால வரக்கூடிய குற்ற உணர்வு அது, புரிஞ்சுக்கோங்க. சொல்லிடுங்க, என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லிடுங்க. ஆனா ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க. அவங்கள்ட்ட வேலிடேஷன் எதிர்பார்க்காதீங்க. அவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு உத்து உத்து கவனிக்காதீங்க. அந்த குற்ற உணர்வு வந்துச்சு அப்படின்னா அமைதியா எட்ட வந்து உட்காருங்க. உங்களை நீங்க கன்வின்ஸ் பண்ணுங்க, நான் சரியாத்தான் பேசினேன், என் முடிவை நான் நம்புறேன், இந்த குற்ற உணர்வு பழைய பேட்டர்ன்ல இருந்து வந்தது, ஸோ அதனால இந்த குற்ற உணர்வை நான் அனுமதிக்க மாட்டேன், எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய தேவை இல்லை அப்படின்ற தேர்வை எடுக்கிறதுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய பவுண்டரிஸை மதிக்காதவங்க இருக்காங்க அப்படின்னா கூடுமான வரல அவங்ககிட்ட கொஞ்சம் தூரவே விலகிருங்க, தப்பே கிடையாது. சில உறவுகளை திருத்த முடியும், சில உறவுகளை விட்டு வந்துதான் ஆகணும், சில உறவுகளை கண்டும் காணாம இருக்கணும், சில உறவுகளை தூக்கி போட தயங்க கூடாது, சில உறவுகளை வெட்டி விட தயங்க கூடாது. ஸோ இது மாதிரி உங்களுடைய பவுண்டரிஸை யார் மதிக்கிறாங்களோ அவங்க கூட நீங்க அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உண்மையிலே ஹெல்தியான பீப்புளா இருக்கிறவங்க உங்கள்கிட்ட அந்த அளவுக்கு எக்ஸ்பிளனேஷன் எதிர்பார்க்க மாட்டாங்க. உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்க அந்த எக்ஸ்பிளனேஷன் எதிர்பார்க்க மாட்டாங்க. உண்மையிலேயே உங்க மேல அன்பு உள்ளவங்களுக்கு நீங்க எதையுமே விளக்கம் கொடுக்க வேண்டியது இல்லை. உங்க உணர்வுகளை புரிஞ்சவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. உங்களை, உங்களுடைய உணர்வை, உங்களை நம்புறவங்க உங்ககிட்ட எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க உங்களுடைய நோவை மதிப்பாங்க, உங்களுடைய தேர்வுகளை மதிப்பாங்க, உங்களுடைய ஸ்பேஸ், உங்களுக்கு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா அதை உங்களுக்கு கொடுப்பாங்க. எந்த ஒரு கேள்வியும் அவங்க கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த ஓவர் எக்ஸ்பிளைனிங் யுவர் செல்ஃப் அப்படின்ற பேட்டனை இதெல்லாம் கொண்டு நாம ஹீல் பண்ண முடியும். முதல்ல சின்ன சின்ன விஷயமா ஆரம்பிங்க. அந்த எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற அந்த உந்துதலை நிறுத்துங்க. உங்க செல்ஃப் ட்ரஸ்ட்டை அதிகமாக்குங்க. உங்களை எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இல்லை அப்படின்றத ஒத்துக்கோங்க. அந்த கில்ட்டு வர்றப்போ அந்த கில்ட்டு எதுக்கானதுன்னு புரிஞ்சுக்கோங்க. உங்களை நீங்க ஓவர் எக்ஸ்பிளைனிங் பண்ணாம உங்களை ஏத்துக்கிற மக்கள் கூட நீங்க இருங்க. ஸோ இந்த எபிசோடை நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் ஓவர் எக்ஸ்பிளைனிங் பண்ற ஒருத்தரா இருந்தீங்க அப்படின்னா நீங்க இதை கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். உங்க ஒர்த்தை நீங்க ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க இருக்கீங்க, உங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்றது யாருக்கும் ஜஸ்டிஃபை பண்ணணுன்ற அவசியம் தேவை கிடையாது. உங்களுடைய ஒரு முடிவையும் நீங்க விளக்கம் கொடுக்கணும் அப்படின்ற தேவை உங்களுக்கு கிடையாது. உங்க வாய்ஸ், நீங்க சொல்ல வந்த வார்த்தை, நீங்க சொன்ன வார்த்தை, கொடுத்த பதில், அதுவே போதுமானது.
ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு இந்த ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற ஒரு உந்துதல் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல புதுசா ட்ரை பண்ணுங்க. நான் சொன்ன ஹீலிங் ஸ்டெப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. கம்மியா பேசுங்க. பேசின வார்த்தை உண்மைதான் அப்படின்னு நீங்க உங்களை நம்புங்க. இந்த பேட்டர்ன்ல இருந்து வெளியில வர்றது அப்படின்றது உங்களை இன்னும் அதிகப்படியா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றது கிடையவே கிடையாது. நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணாம இருக்கிறதும் சரிதான் அப்படின்னு நீங்க உணர்றதுதான். ஸோ உங்களுக்கான ஸ்பேஸை நீங்க எடுத்துக்கோங்க. அந்த இடத்துல எந்த ஒரு விளக்கமும் யாருக்குமே தேவைப்படாது. உங்களை அடுத்த பேட்டர்ன்ல அடுத்த வீடியோவில் மீண்டும் வந்து சந்திக்கிறேன்.